வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போது 2024 வருது. அதில் நோய் நொடி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கான ரெசல்யூஷன் என்ன? இப்போ எல்லாத்துக்கும் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, ஆனால் முக்கியமாக ஹெல்த்துக்கு தான் ரெசல்யூஷன் எடுக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனே நம்ம ஹெல்த்துக்கு தான் எடுக்கணும். அந்த ரெசல்யூஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 5 or 6 days தான் இருக்குது புத்தாண்டு வர்றதுக்கு. ஸோ புத்தாண்டு அப்படின்னாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் புதுவிதமான அந்த ரெசல்யூஷன் எடுத்துக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சில பேர் நான் புகைப்பிடிக்க மாட்டேன், நான் கோவப்பட மாட்டேன் அப்படிலாம் உறுதிமொழி எடுப்போம். ஆனால் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் உறுதிமொழி எடுக்கிறத மறந்துடுறோம். அப்படி ஃபிட்னஸை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம சில ரெசல்யூஷனை எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த 2024 நம்மளோட ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு நம்மளோட ஹெல்த்தாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையே நம்ம ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனாக எடுக்கணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் காய்கறிகள், பழங்கள். ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனாக நம்ம எடுக்கிறது இதாக தான் இருக்கணும். உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம டெய்லி எடுத்துக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. ஸோ இதனால் நான் டெய்லி தவறாமல் 2 காய்கறிகள், 1 பழங்கள் அதை ரெகுலராக எடுப்பேன் அப்படிங்கிறத நம்ம ரெசல்யூஷனாக எழுதி வச்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம சாப்பிடும்போது எழுதி மட்டும் வைக்கக்கூடாது, அதை ஃபாலோஅப்பும் பண்ணணும். அப்படி நம்ம சாப்பிடும்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படாமல் தவிர்க்க முடியும். சப்ளிமெண்ட்களை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி காய்கறிகள் மற்றும் பழங்களை நிறைய எடுத்துக்கிறது மூலமாக ஆரோக்கியமற்ற உணவுகள் சாப்பிட்றத நம்ம தவிர்க்க முடியும். இப்படின்னு நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது மூலமாக முக்கியமான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டலை நோக்கி போகிறத அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் கிடைக்குது. ஸோ 2வது ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி. நம்ம எவ்வளவு வேலை இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் டெய்லி காலையில் எழுந்ததும் இல்லை மாலை நேரத்தில் நம்ம உடற்பயிற்சி செய்கிறத தவிர்க்கவே கூடாது. நான் தவிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியை 2வது உறுதிமொழியாக எடுக்கணும். உடற்பயிற்சி தினசரி செய்யும் அத்தியாவசிய வேலையில் ஒன்றா நம்ம வச்சுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் நமக்கு ஒர்க்கு இருந்தால் கூட நான் டெய்லி என்னோடய எக்ஸசைஸை விட மாட்டேன். ஸோ இந்த ஒரு மார்னிங் 5:30 to 6:30 இல்லை ஈவினிங் 5 to 6 இந்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் குறைந்தபட்சம் ஒரு 1/2 hour 1 hour முடியலனாலும் ஒரு 1/2 hour நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரெசல்யூஷனாக இதை எடுத்துக்கணும். ஸோ இப்படி எடுக்கும்போது தான் நம்ம டெய்லி அந்த உடற்பயிற்சியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நமக்கு ஏற்படும். ஸோ நம்மளும் அதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட 2வது உறுதிமொழி நம்ம ஹெல்த்துக்காக. நெக்ஸ்ட்டு 3rd one, மனதை ஒருமுகப்படுத்தல். நம்மளோட உடல் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளோட மன ஆரோக்கியமும் முக்கியம். ஸோ நம்ம மனது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் நம்ம மனதை எப்போதுமே நிறைவானதாக வச்சுக்க முயற்சி செய்யணும். மனசு எப்போதுமே நிறைவாக வச்சுக்கிறதுக்கு, திருப்தியாக வச்சுருக்கிறதுக்கு தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ நமக்கு தேவையில்லாததெல்லாம் நினைக்கக்கூடாது, நிறைய எதிர்பார்க்கக்கூடாது எல்லார்ட்டே இருந்தோம். ஸோ மனதை அலைப்பாய விடக்கூடாது. நம்ம மனசை ஒரே நிலையில் ஒருமுகப்படுத்தி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம மெடிடேஷன், யோகா இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம மனது ஒருமுகப்படும். நெக்ஸ்ட்டு 4th one, தண்ணீர் குடிக்கிறது. தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனாக அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் இதுதான் நம்ம எப்போதுமே சரியாக செய்யாத ஒரு ரெசல்யூஷன். நம்ம எல்லாருமே நிறையா சாப்பிடுவோம், ஆனால் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம். இந்த தண்ணி குடிக்காததுனால நம்ம ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. நம்மளோட ஹேர் ஃபால், நம்மளோட ஸ்கின் ஃபால் ஆகுது. அப்புறம் உடல் ஆரோக்கியம், உடல் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ்லாம் இந்த நீர்ச்சத்து குறைபாடுனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசல்யூஷனை எல்லாருமே எடுக்கணும். புத்தாண்டு அந்த 1st January 1, 2024 டெய்லி நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறத கட்டாயமாக வச்சுக்குவேன் அப்படிங்கிறத ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கணும். ஸோ அதை எடுத்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே 3 லிட்டர் தண்ணி குடிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாள் 1.5, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் அந்த 3 லிட்டரை ரெகுலராக கண்டினியூ பண்ணணும். ஒரே டைமாக 3 லிட்டர் குடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 3 லிட்டர் தண்ணி குடிக்கலாம். இந்த தண்ணிங்கிறது நம்ம குடிக்கக்கூடிய பால், ஜூஸ், சூப்பு எதில் வேணும் எல்லாமே ஒரு அளவு தான். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து 3 லிட்டர் குடிக்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷன். 5th one, தூக்கம். எல்லாருமே நம்ம நைட்டு
போதிய அளவு தூக்கம் நமக்கு கிடையாது. ஸோ அந்த தூக்கம் இல்லாதனால உடலுக்கு வந்து ஓய்வு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நிறையா எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்துட்டு நடு ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் கூட பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படிலாம் பார்த்துட்ருக்கும்போது தூக்கம் என்ன ஆகுது, குறையுது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 8லேருந்து 10 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கிறது உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது வரைக்கும் சரியாக தூங்காமல் முழிச்சிட்டே இருப்பவர்கள் வந்து ஃபோனை பார்த்துட்டு நடுராத்திரி வரைக்கும் விழிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தாண்டு அன்னையிலே இருந்தாவது தினமும் குறைந்தது 8 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும். ஸோ இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க, தூக்கத்தை நைட்டு 12 மணிக்கு தானே நியூ இயரே பிறக்குது, எப்படி தூங்கிட்டா எப்படி நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு அலாரம் வச்சுட்டு நம்ம 12 o'clock எழுந்திரிச்சு நம்ம நியூ இயர் விஷ் பண்ணுறவங்களுக்கு பண்ணிவிட்டு திரும்ப தூங்கிடலாம். ஒரு அலாரம் வச்சுட்டு நம்ம தூங்க ஆரம்பிக்கலாம், திரும்ப எழுந்திரிச்சு நம்ம விஷ் பண்ணிவிட்டு தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தூக்கம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா நிறைய டிசீஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனுக்கு சரியான தூக்கம் சரியான உணவு இது ரெண்டுமே இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டலை நோக்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த டிப், எடை இழப்பு. இப்போ உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருந்துகிட்ருக்கு. அதிக உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ தான் எக்ஸசைஸ் எவ்வளோ ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டாலும் நிறைய பேரோட உடம்பு வெயிட் வந்து குறையிறதே இல்லை. ஸோ எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்போம், இந்த வருஷம் பாரு நான் எப்படியாவது 5 கிலோ குறைச்சே தருவேன் அப்படின்னு. ஆனால் ரெசல்யூஷன் எடுக்கிறதோட சரி, ஸோ அதுக்கான ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் அது மாதிரி இல்லாமல் நான் அதை குறைச்சே தீருவேங்கிறத ஒரு ரெசல்யூஷனாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான என்ன நடவடிக்கை அதை பார்க்கணும். இதை வந்து நம்ம உடற்பயிற்சி உணவு இதோடு இல்லாமல் சில ஒர்க் அவுட்டும் பண்ணணும். அதாவது சில ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். என்ன காய்கறிகள் பழங்கள் இதை வந்து நம்ம ரெசல்யூஷனுக்காக போட்டுட்டு கொஞ்ச நாள் மட்டும் சாப்பிட்றோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ அக்கேஷனலாக வெளில போகும்போது ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி வருது, திரும்ப அதுவே நமக்கு பழக்கமாக ஏற்படுத்துது. ஸோ அதை சாப்பிடும்போது என்ன ஆகுது, கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகி வெயிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ அதை நம்ம ரெடியூஸ் பண்ண திரும்ப நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதையெல்லாம் அந்த அதிக கலோரிஸ் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய அந்த உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான வெயிட்டு, நமக்கு தேவையான நம்மளோட ஆரோக்கியம் இதெல்லாமே கிடைக்கும். நம்ம வந்து ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், நம்மளோட உணவில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கணும், குப்பை உணவை தவிர்த்திடணும், வறுத்த உணவுகளை தவிர்க்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா, சத்தான உணவை உட்கொண்டோம் அப்படின்னா உடல் எடையை குறைக்கவும் முடியும். உடல் எடையை குறைக்கிறதுல இப்போ ஆண்களை விட பெண்கள் தான் இது ஒரு சவாலாக இருக்குது. நிறைய பேர் வந்து குறிப்பாக திருமணமான பெண்கள் வந்து பலரும் புத்தாண்டில் வந்து உடல் எடையை குறைக்கிறது தொடர்பான உறுதிமொழியை அதிகம் எடுப்பாங்க. ஸோ அவங்க அப்படி எடுக்கும்போது வீட்டில் இருந்துக்கிட்டே உடல் எடையை குறைக்கிறத விட ஜிம், யோகா இது மாதிரி போகிறது வந்துட்டு அதை உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டிலேருந்தே உடற்பயிற்சி செய்ய திட்டமிடும் போது அதை முறையாக செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை ரெகுலராக நம்ம செய்ய முடியும். திடீர்னு வீட்டுக்கு ஏதோ கெஸ்ட் வரலாம், இல்லை நமக்கு ஏதோ ஒர்க் இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது வெளியில் போகலாம், இல்லை குழந்தைகள் தொந்தரவு, இந்த மாதிரி பல இடையூறுகள் ஏற்படலாம். அதுக்கு உறுதிமொழி ஏற்பதற்கு முன்னாடியே நம்ம ஜிம்மோ இல்லை யோகாவோ அதை போய் நம்ம அணுகி இந்த மாதிரி நமக்கான நேரத்தை ஒதுக்கி கொஞ்சம் நம்ம அந்த உடற்பயிற்சிகளை எல்லாம் செய்ய நம்ம அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ அப்படியே முடியலையா, நிறைய ஆன்லைன்லேயே அந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் நடக்குது, அதில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு கூட உடல் எடையை குறைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிப், அடித்தது போதுண்டா குவிட் பண்ணுடா. அது என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா, இது மெயின் மேட்ரு. இதுதான் என்னோட கடைசி சிகரெட், இதுதான் என்னோட கடைசி குடி அப்படின்னு ஒரு நாள் நைட்டும் பலரும் மனப்பாடமாக ஒப்பிக்கிறத நிறைய பேர் நம்ம கேட்டிருப்போம். ஸோ புத்தாண்டு பிறப்புலையும் அதே கதை தான் நடக்கும். புத்தாண்டுலேருந்து புகையை விட்டு புது மனுஷனாக நான் பிறப்பெடுக்க போகிறேன், இன்றைக்கி டிசம்பர் 31 குடிக்கிறது தான் நான் லாஸ்ட்டு சிகரெட்டு, ஜனவரி 1லேருந்து நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரெசல்யூஷனாக எல்லாருமே எடுப்பாங்க. ஆனால் எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதில் வைக்கிறதோடு சரி, பட் அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளே இப்போ ஸ்டேட்டஸ் நான் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், இதான் என்னோடய கடைசி சிகரெட்னு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஸோ ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் வந்து 24 hours தானே இருக்கும். அந்த 24 hours அவங்க கிட்டத்தட்ட ஒரு பாக்கெட்டையே ஊதி தள்ளிடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இது எல்லாருமே செய்கிறாங்க அப்படின்னு கிடையாது, நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. நான் கண்டிப்பாக சிகரெட்டை
விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முயற்சி பண்ணணும். சிகரெட் குடி இதையெல்லாம் விட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் வர்றதை அவாய்ட் பண்ண முடியும் இதெல்லாம் விட்டோன்னா. ஸோ இந்த சிகரெட் குடி இதெல்லாம் இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அது நமக்கு இப்போ தெரியாது, ஏஜ் ஆக ஆக அந்த ப்ராப்ளம்ஸ் ஒன்று ஒன்றா நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஆரோக்கியமாக நம்ம சாப்பிடணும். அடுத்த டிப், ஆரோக்கியம். காய்கறிகள் பழங்கள் ஆரோக்கியம் தானே, இன்னும் என்ன ஆரோக்கியம் அப்படின்னு யோசிக்கலாம். ரொம்ப கடினமான ஒன்று தான் நம்ம ஆரோக்கியமான சாப்பிட்றதுங்கிறது. அதாவது நமக்கு எல்லா இடத்துலையுமே ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. முடிந்த வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலையே அளவாக சமைச்சு சாப்பிடணும். அதாவது டீ குடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். சைனீஸ் உணவுகளை குறைச்சிக்கணும். எண்ணெய் பலகாரங்களை தவிர்க்கணும். அதிகமான காய்கறி பிரத உணவுகளை எடுத்துக்கணும். மாமிசம் சாப்பிட்றத ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண சொல்லலாம், முடிந்த அளவு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெசல்யூஷன்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது நல்லா இருந்தாலும் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம வைராக்கியமாக இருக்கும் நேரத்தில் தான் நம்மளோட சபதத்தை சோதித்து பார்க்குற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கண்ட்ரோலாக, அதை ஃபுல்லாக நம்ம இல்லைனாலும் நம்மளோட கொஞ்சமாவது கண்ட்ரோலாக இருக்கணும். நம்ம கண்ட்ரோல் மீறிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரெசல்யூஷன் அதோ கதி தான். அப்புறம் நம்ம ரெசல்யூஷனாக காப்பாற்றவே முடியாது. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவு நம்ம உடலில் வந்து கவனம் செலுத்தி நம்ம எவ்வளோ முடியுமோ நம்ம 100% எஃபோர்ட் போடலாம். நம்ம உடம்புக்காக போடுறது தப்பே கிடையாது. ஸோ 100% எஃபோர்ட் போட்டு நம்ம போட்ட இந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த ரெசல்யூஷன் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுவே நமக்கு பழகிடும். அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த ரெசல்யூஷன் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணால் எல்லாரோட ஹெல்த்துமே நல்லாயிருக்கும். ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எவ்வளவும் சாதிக்க முடியும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். அப்போ ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய சாதனைகளை புரிய முடியும். ஸோ மற்ற சாதனைகள் எல்லாமே கரெக்டாக நடக்கும் நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.